வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வைகாசி மாத ராசி பலன், அதாவது சூரியனோட பயிற்சியும் சுக்கிரனோட பயிற்சியும் ஒன்றா வருது. ஆமாம். அந்த கிரக சஞ்சாரங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும். அப்போ தான் இது கொஞ்சம் பெரிய அளவில் பேசப்படும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க, வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானோட சுக்கிர பகவானும் ரெண்டு பேரும் ஒரே நாளில் சஞ்சாரம், அதாவது பெயர்ச்சிகள் நடக்கிறது. இந்த சூரிய பகவான் ரிஷபராசிக்கு வரார், சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு போகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கும்போது முதல்ல உச்சமடைந்த சூரிய பகவான் கொஞ்சம் உச்சத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே ரிஷபத்துக்கு வரார். இந்த ரிஷபத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். அதில் பார்த்திங்கன்னா மூணுமே நட்பு கிரகங்கள் தான். ஏன்னா கிருத்திகை அவரோட சொந்த நட்சத்திரம், ரோகிணி சந்திர பகவானோட நட்சத்திரம், மிருகசீரிஷம் இதுதான் செவ்வாயோட நட்சத்திரம். அந்த வகையில் ஒரு மாத காலம் அவர் அங்கே பயணிக்க போகிறார். அந்த வகையில் ரிஷபராசிலேருந்து அவர் 7ஆம் பறவை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். விருச்சிக ராசியும் ஆல்மோஸ்ட் செவ்வாயோட வீடு தான், அதுவும் நட்பு கிரகம் தான். அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும். ரிஷபத்தில் இருக்கிறதுனால நான் 7ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குறேன். என்னதான் சுக்கிர பகவானோட வீடுங்கும்போது அது ஒன்றும் பெரிய பகை கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு இதுதாங்கிறதுனால நல்ல மாதமாக இந்த மாதம் எல்லாருக்குமே இருக்கும். ரிஷபராசிக்கு ராசிக்கே வரக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கிர பகவான். இந்த ரெண்டு கிரகங்களும் ஏன்னா ஒரு நாள் முன்ன பின்ன தான் பயிற்சி ஆகிறாங்க. இது என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த ரிஷபராசிக்கு கொடுக்கும்? ரிஷபராசி நேயர்களுக்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 50-50ன்னு சொல்லலாம். இந்த மாதம் நல்லபடியாகவும் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு. ஏன் அப்படின்னா ஜென்மராசிக்கு வரார் சூரியன் ஜென்மராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே ஒரு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். டென்ஷனாக வேலை பளு அதிகமானாலே டென்ஷன் தான். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஒர்க் பண்ணுறதும் வேகமாக ஒரு வேலையை இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கும்போது தான் டென்ஷன் வரும். அப்போ அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க இந்த ரிஷபராசினர்கள் காளைக்கு நிகரானவர்கள். அதனால் எல்லாத்தையும் அப்படியே அழகாக உருட்டி பரட்டி பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிடுவாங்க. அதெல்லாம் பெரிய பாக்கியம், சாமர்த்தியம் நிறைய. அதுமாரி கவர்ச்சிகரமாக பேசி, நான் சார் இந்த 4 மணிக்கு முடியாது 6 மணிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அழகாக பேசிடுவாங்க. அப்படியே 9 வரைக்கும் தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆமாம், தள்ளி முடிச்சிடுவாங்க. ஆனால் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதே வகையில் சுக்கிரன் சூப்பராக இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே அவங்க குரு உட்காந்துட்டு இருக்காரு. ராசிக்குடைய குருவோட சுக்கிரன் வந்துடுறார். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு ராசிக்குடையவர். அதே சமயம் 6 இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்துல குரு இருக்கார் 1ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 1 வரைக்கும். 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. சேரும்போது குரு சுக்கிர யோகம் உண்டாருது 2 பேருக்கும். அப்போ பண வரவு நல்லா வரும். அதாவது எப்போவுமே லாஸ்ட் மினிட்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். எப்போவுமே சினிமாவில் கூட பாருங்களேன், அப்படியே போயிட்டு இருக்கும் படம், ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்கும், ஒன்று காமெடியாக போயிட்டு இருக்கும், இல்லை அப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு சண்டை நடக்கும், திடீர்னு எதிர்பாராமல் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த காமெடியன் போய் போலீஸை கொண்டு வந்துடுவான். அந்த மாதிரி சில டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த குரு போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். இவ்வளோக்கும் பகை கிரகம் ஆனால் இருக்கிற ஸ்தான பலம் சூப்பர், அதனால் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் தனவரவு தாராளமாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லேன்னா, நம்ம சேனல் நேரில் இதை பிடிச்சிட்டு அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி பேங்க் பேலன்ஸ் ஏற்றிடணும். கண்டிப்பாக வர வருமானத்தை. ராசிக்கு 3ஆம் அதிபதியோட நட்சத்திரம், 4ஆம் அதிபதியோட நட்சத்திரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 7, 12 விரயம், இதெல்லாமே கனெக்ட் ஆகுது இல்லையா இந்த சூரிய பகவானுக்கு. அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இதெல்லாம் கடன் பிரச்சனை, அதாவது பண வரவுகளை எதனா பிரச்சனைகளை கொடுக்குமா? பண வரவில் பிரச்சனை இருக்காதுங்க. பண வரவு நிறைய வரும். ரிஷபத்துக்கு நல்லாவே. இப்போ சூப்பராக அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த பணம் வரும். சப்போஸ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட, இப்போ அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அரியர்ஸ்லாம் வரும். அந்த பழசு ஏதோ ஒரு ஸ்கீமில் அவங்களுக்கு பெண்டிங் விட்டு போன பணம் கண்டிப்பாக வந்துடும். அதுமாரிலாம் நிறைய பேருக்கு வரும். சாதாரணமாக ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில், அதாவது இவங்க இந்த வேலையை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க. என்ன அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி நிறையா வரும். அதேமாரி அட்வான்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும்.
ஸோ அவங்களுக்கு பண வரவு பற்றி பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இந்த 1ஆம் தேதி வரைக்கும் குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்த்துக்கிட்டு இவங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க. கடன் சுமை குறையும். ஏன்னா வருமானம் வந்தால் கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரி, இப்போ குரு பயிற்சி ஆகிற டைமு 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். திருமண ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா போகிற போக்கில் தட்டி விட்டுவார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுமாரி போகிற போக்கில் தட்டி விட்டுருவார். தட்டி விட்டு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். என்ன, ஏன்னா சுக்கிரன் போய் அங்கே 2ஆம் இடத்துல உட்கார போகிறார், ராசிநாதன். அதே சமயம் இவர் விலகிறதுக்கு முன்னாடி ஒரு வழியை காமிச்சிட்டு போயிடுவார். ஸோ கல்யாணம் யோகம் உண்டாயிடும். சப்போஸ் இல்லைனாலும் நிச்சயதார்த்தம் பண்ணிடுவாங்க, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கல்யாண யோகம் கண்டிப்பாக கிடச்சிடும். ஓகே, திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாமா? நிறைய பேருக்கு ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய போராட்டகாலமாக தான் இருக்குது. ஏன்னா சுக்கிரனோட வீடுன்னு நம்ம சொல்லிக்கிறோம், சுக்கிரனோட ராசின்னு சொல்லிக்கிறோம். ஆனால் அவர் சுகபோக வாழ்க்கையும் இல்லை சந்தோஷமான வாழ்க்கையும் நிறைய பேருக்கு கொடுக்கல. ரிஷபத்தில் நிறைய கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு வராங்க. அதுக்கு காரணம் ஒரு சில தசா புத்திகள்னு வச்சுங்களேன். ஏன்னா ராகு தசை வரும் மிடில், அதுக்கப்புறம் குரு தசை வரும். அதுக்கு முன்னாடியே இந்த படிக்கிற காலகட்டம்லாம் நிறைய டிஸ்டர்ப் ஆகிருக்கு உங்களுக்கு. இது திருமண வாழ்க்கை ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது ரிஷபராசினியர்கள் எப்போவுமே ஒரு இதில் தான் போவாங்க. எப்படின்னா அந்த பற்றோடு பற்றற்று இருன்னு குடும்பத்தில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் கணவன் மனைவிங்கும்போது அவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் பெரிய அளவில் ஒரு சண்டை சச்சரவு விவாகரத்து அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால. 2வது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்கள் அப்படிங்கும்போது கிருத்திகை நட்சத்திரம், என்ன அதுவும் உடைப்பட்ட நட்சத்திரம். அதனால் கொஞ்சம் கோபம் இருந்தாலும் யோசிப்பாங்க குடும்பத்தை பற்றி. என்ன அடுத்தது, ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி புதன் குடும்ப அதிபதி. அதனால் யோசிப்பாங்க, ஐயோ இது அவமானம் ஆகிடுமே, டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க. ரோஹிணி கேட்கவே வேண்டாம், அவங்க அப்படியே சரண்டர், அப்படியே குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கிட்டு சரண்டராக தான் இருப்பாங்க. அடுத்து மிருக சிரிஷம் அப்படின்றது கொஞ்சம் உணர்ச்சி வேகம் இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரன்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல இந்த ராசிநாதன் வரார். அதே சமயம் 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது கடன் விஷயத்தில் இவங்க எப்போவுமே கவனமாக இருக்கணும்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். அது கவனமாக இருந்தால் போகிறோம். இப்போ வருமானம் வர்றதை கடன் அடைக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சுக்கிரனோட பயிற்சி ராசிக்கு 2. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இவர் சூரியன் இருக்கார் இல்லையா, அவரே கரெக்டாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது இது கடன் ஏதாவது தீரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, கொடுத்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னாக்கா சுக்கிரன் 6ஆம் அதிபதி இல்லையா. இப்போ 2ஆம் இடத்துக்கு போனதுனால 6 குடையவன் ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கலாம் இல்லையா. ஒன்று கொடுத்த கடன் வாங்குறது, இல்லை வாங்கின கடனை கொடுக்கறது. இது ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக ஒரு இனிய மாற்றத்தை அவங்க எதிர்பார்க்கலாம். கொடுத்த கடன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராமல் அவங்களே கொண்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம். அதே மாதிரி அவங்க ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த எதிர்பாராத ஒரு வருமானம், எக்ஸ்ட்ரா உதிரி வருமானம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு நல்ல இதில் இருக்கார், கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க கொடுத்த கடனையும் வாங்கலாம், வாங்கின கடனையும் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் இந்த சூரியன் ஜென்மராசியில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா அதே மாதிரி வாகன பயணங்கள்லையும் அது கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் பொல்யூஷன் ஜாஸ்தி, 2வது டென்ஷன் ஜாஸ்தி. வாகன ஓட்டிகளுக்கே பார்த்தீங்கன்னா டென்ஷன். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ வாழ்க்கை தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நல்ல விஷயம். இப்போ பிஸ்னஸுக்கு எப்படி இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு? பிஸ்னஸ்னாக்கா முதலீடு எதனா பண்ணலாமா? ஏன்னா ஜென்மராசிக்கு இவர் வர்றதும், அதாவது சூரியன் வர்றதும், 2ஆம் இடத்துக்கு பொருளாதாரம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறது, இது பிஸ்னஸ் ரீதியாக எதனா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா? இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க இல்லையா, அதை மாதிரி எதனா தொடங்கலாமா இந்த டைம்? புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதுக்குண்டான ஒரு கேபிட்டல் இருந்து தாராளமாக இறங்கலாம். ஆமாம், ஏன்னா குரு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்களா? நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டு குரு விலகிடுறாரு. விலகினோடனே குரு ஸ்தான பலம் இழந்துடுறார், தனக்காரகன். அப்போ கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தது இவங்க ஏற்கனவே தொழில் இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். 2வது இருந்து பண்ணலாம். இப்போ என்கிட்ட 20 லட்சம் இருக்குது சார், நான் பண்ணுறேன் அப்படின்னா ரைட், தாராளமாக பண்ணலாம். அந்த 20 லட்சத்தை நான் கடன் வாங்கி நான் போட போகிறேன் அப்படின்னா அது கூடவே கூடாது. ஏன்னா கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு போய் உங்களை மாட்டி விட்டுரும். அதனால்
பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா கடன் வாங்கி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க. அப்படி பண்ணினா நல்லது. ஓகே, நல்லது. இப்போ வந்து ரிஷபத்துக்கு பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம், 2 கிரகங்களும் பயிற்சியாகுது இல்லையா, அதுக்கு உண்டான பரிகாரம் கண்டிப்பாக இவங்களும் சூரிய வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுகாதிபதினாலே நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு சுகம் தான் வேணும். எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சுகம் வேணும். அந்த சுகம் இல்லை அப்படின்னாலே முடியாது. ஏன்னா இப்போ சாதாரணமாகவே வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு மேலுக்கு முடியலம்பாங்க. மேலுக்கு முடியல. அப்போ அந்த சுகம்ங்கிறது மேலே, ரொம்ப மேலே. சில பேர் வந்து நான் சுகவீனமாக இருக்கேன் அப்படிம்பாங்க, ரொம்ப தமிழ் சுகவீனமாக இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போ இந்த சுகம் நமக்கு முக்கியம்னா உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும். அப்போ சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா சூரியனோட இப்போ எல்லாம் அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்களே, விட்டமின் D3 வருது. எண்ணெயை தடவிண்டு சூரிய வெளிச்சத்தில் நின்னா விட்டமின் D3 வந்து கிரியேட் ஆகுது, தைராய்டு குறையுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ சூரியனோட கதிர்கள் நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருங்க. அதனால சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாதிரி இவங்க எப்போவுமே மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும். அது பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், சுக்கிரனோட அருள் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கடன் குறையும். ஏன்னா ரிஷபராசியில் நிறைய பேருக்கு கடன் தான் இருக்குது, ஏகப்பட்ட கடன். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா கடன் தான் உங்களுக்கு நிறையா. ஏன்னா 1 6 கூட அதிபதி. அதனால் அந்த கடன் அடையணும்னா மகாலட்சுமி வழிபாடு இது பண்ணினாலே இவங்களுக்கு இந்த சூரிய பகவானோட பெயர்ச்சியும் சுக்கிர பகவானோட பெயர்ச்சியும் இந்த மாதம் இவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.